வணக்கங்க. இன்றைக்கி வரகரிசியில் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வரகரிசி ஒரு அரை கேப்டி எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவு. அதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருவோம். அப்புறமா ஒரு குக்கரில் கொஞ்சம் கடலெண்ணெய், நம்ம எப்போவுமே பொங்கலுக்கு கடலெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை வேறு எண்ணெயை விட கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. ஒரு ஸ்பூன் நெய், நல்லா காயட்டும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சணும். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி ஃபஸ்ட்டு அது நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு, நீங்கள் லைட்டை தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தட்டி போட்டோன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நல்ல வாசமாக இருக்கும் பொங்கலில். நம்ம நார்மல் பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுவும். அதிலே வரகில் செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு 2.5 டம்ளர் தண்ணி, ஒரு கப்புக்கு 2 அளவு கணக்கு. இதில் நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால 2.5 டம்ளர் வைக்கிறோம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம அந்த ஊற வச்சுருந்த வரகையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதை நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு சவுண்டு வச்சா போதும். இல்லை கூடுனா ஒரு 2 சவுண்டு. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப கொழன்னு உங்களுக்கு களி மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இல்லை டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவ்வளோதான். ஒரு சவுண்டு. நான் ஒரு சவுண்ட்லேயே நிப்பாட்டிட்டேன். அதுவே கரெக்டாக இருந்தது, ஏன்னா நம்ம ஊற வச்சதுனால. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுறலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் ஜாஸ்தி சேர்க்காதனால அந்த மிளகுல இருக்க காரமே நமக்கு கரெக்டாக வரும். அதுக்காக பச்சை மிளகா சேர்க்கலை. ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்குவோம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆக்சுவல் வெண்பொங்கல் மாதிரி இல்லாமல் இது அந்த சிறுதானியத்துக்குள்ளே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.